வணக்கம். அனைவருக்கும் மகிழ் நிறுவனத்தின் சார்பாக விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர ஆத்துல கரைக்கணும்னு சொன்னாங்க. இன்னொன்னு 3 நாள் கழிச்சு தான் விநாயகர கரைக்கணும்னு சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குங்க. இப்ப விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சோனே விநாயகர் சிலைகளை நம்ம ஆத்துல போய் கரைக்கிறோம். அதுவும் களிமண்ல செஞ்ச விநாயகர் சிலைகளை தான் நம்ம ஆத்துல கரைக்கிறோம். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல ஆடி மாசம் ஆத்துல ஃபுல்லா வெள்ளப்பெருக்கு நிறைய வருங்க. அந்த மாதிரி வரும்போது ஆத்துல இருக்க மண் வளத்தை ஃபுல்லா அதை அரிச்சப்போ அங்க நீர் தேங்காம நிலத்துக்கு அடியில போற நீரோட அளவும் கம்மியாகுங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுனாலதான் ஆடிக்கு அடுத்த மாசம் ஆவணி வரும்போது வர சதுர்த்திய விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடி களிமண்ணால செஞ்ச விநாயகர் சிலைகளை ஆத்துல கொண்டு போய் கரைச்சாங்க. அதுவும் அதை 3 நாள் கழிச்சுதாங்க கொண்டு போய் கரைச்சாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரமான களிமண்ணை ஆத்துல போய் கரைக்கும் போது அது தண்ணியோட தண்ணியா அப்படியே போயிடும். இதே 3 நாள் கழிச்சு அப்படின்னம்னா அந்த களிமண் நல்லா இறுகி இருக்கும். அப்ப அந்த ஆத்துல அந்த விநாயகர் சிலைகளை கரைக்கும் போது அது ஆத்தோட அடிமட்டம் வரைக்கும் போய் அங்க களிமண் படிஞ்சிரும். அப்ப அங்க வரக்கூடிய நீரையும் அது தேக்கி வைக்கும். அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் வளத்தையும் அதிகமாக்குங்க. அதனாலதான் நம்ம மக்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினாங்க. விநாயகர் சிலையை ஆத்துலயும் கரைச்சாங்க. அதுவும் 3 நாள் கழிச்சுங்க. இதுதாங்க காரணம். அதனால எப்பவுமே விநாயகர் சிலைகளை களிமண்ணால செஞ்ச விநாயகர் சிலைகளையே வாங்கி பயன்படுத்துங்க. அதுதான் நம்ம மண்ணுக்கும் நல்லது, நம்ம நிலத்தடி நீருக்கும் நல்லதுங்க. நன்றி, வணக்கம்.